இன்றைக்கி வந்து ஃபுல்லி லோடட் ஷவர்மா பண்ண போகிறோம். நான் பண்ணல, என் ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க. நேற்று லூலு போயிருந்தோம். அங்கே போயிருந்தப்போ குபூஸ் பார்த்தோம். நான் ஷவர்மா பண்ணுறேன் அப்படின்னாங்க. எனக்கு நம்பிக்கையில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அமேசிங்கான ஒரு ஷவர்மா, செம்ம யம்மி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் இந்த ரெசிப்பியை. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் எல்லாமே வெஜிடேரியன் எடுத்துருக்குறோம். உங்களுக்கு மீட் வேணும் அப்படின்னா நீங்கள் பன்னீர் அண்ட் மஷ்ரூமை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்கன் வந்து ஜஸ்ட்டு பாயில்டு சிக்கனை வந்து நீங்கள் ஷ்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி அதெல்லாம் வேண்டாம். இப்போ நான் வந்து பன்னீரை வந்து நல்லா நான் கொஞ்சம் ஆயில் கூடுதலாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். ஏன்னா அது அப்போ தான் அந்த க்யூப் வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மஷ்ரூம், பன்னீரில் வந்து கொஞ்சம் சோயா சாஸ் போட்டிருக்கேன். அது ரா ஸ்மெல் போகணுங்கிறதுக்காக. மித்த எல்லா வெஜிடபிள்ஸுமே ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வச்சுட்டு உப்பு மட்டும் போட்டு எடுத்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் வேணும், ரொம்ப சாகியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து கேரட்டு, கேபேஜு, ஆனியன்ஸ் அண்டு குடமிளகா எடுத்துருக்குறோம். நீங்கள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். இது பாலக்கீரை கூட இதில் போடலாம், நல்லா தான் இருக்கும். அதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு போட்டிங்கன்னா சுருங்கிடும் இல்லை. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ப்ரோக்கோலி போடலாம், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ போடலாம். அப்புறம் எக்ஸ் எடுத்திருக்கோம். எக்ஸில் வந்து எல்லோ தனியாக எடுத்துட்டாங்க. 4 முட்டை போட்டிருக்கோம் நாங்கள். நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எக்கு. குபூஸ் வந்து லூலூவில் வாங்கினது ரெடிமேட் குபூஸ் வந்து வீட்டிலே பண்ணலாம். நீங்கள் குபூஸ்க்கு பதிலாக வேறு ஏதாவது கோதுமையில் பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது மாவில் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். தட்ஸ் யோர் சாய்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து தந்தூரி மயோ, கார்லிக் மயோ எடுத்துருக்கோம். நீங்கள் வேறு என்ன மயோ வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ அந்த எக்கு எல்லோ இருக்கு இல்லையா, எக்கோட எல்லோ அதை நல்லா உடச்சி விட்டுட்டு அதில் மயோ அண்ட் எல்லா வெஜிடபிள்ஸையும் உள்ளே போட்டுட்டு எக்கு கட் பண்ணி வச்சுருக்க எக்கு போட வேண்டாம், நம்ம அசம்பிள் பண்ணும்போது மேலே வைக்க போகிறோம். அண்ட் கொஞ்சம் பெப்பர் காரத்துக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கார்லிக் மயோ அண்ட் அதுக்கு மேலே இப்போ நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ரோல் பண்ண போகிறோம். இந்த ஷீட் வந்து 5 rupeesன்னு எங்களுக்கு லோக்கலில் கிடச்சிது. அது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படி ரோல் பண்ணலாமோ அப்படி ரோல் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா அசம்பிள் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப், இந்த சாஸு இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் ஹோம்மேடாக பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நல்லா ஹங்கர்டில் வந்து புதினா கொத்தமல்லி போட்டு இது பண்ணி அந்த சாஸ் கூட ரெடி பண்ணி இதில் போடலாம், இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இப்போ நம்ம இதை ரோல் பண்ணிவிட்டு சாப்பிட்டு நான் தான் ஃபஸ்ட் பைட் எடுத்தேன். செம்ம சூப்பர். அது அடிச்சுக்கவே முடியாது. அண்ட் ஹெல்த்தியும் கூட. இதில் நம்மளுக்கு அந்த குபூஸ் அண்ட் மயோனைஸ் மட்டும் தான், பட் நம்ம எடுத்துருக்கிறதே ரொம்ப கம்மி இவ்வளோ வெஜிடபிள்ஸ்க்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குபூஸ் அந்த ஒரு ரோல் சாப்பிட்டதுக்கே பஸ். 2வதுலாம் உள்ளே போகல. டேஸ்ட் அமேசிங்காக இருந்துச்சு. 2வது எடுத்துகிட்டேன், ஆனால் என்னால் சாப்பிடவே முடியல. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ரோல் பண்ண வரலைன்னா பிளேட்